ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வருஷமாவது எனக்கு நல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? பண பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? வேலைகளில் நிரந்தர தன்மை கிடைக்குமா? புதிதாக வேலை கிடைக்குமா? மாப்பிள்ளை கிடைக்குமா? பொண்ணு கிடைக்குமா? எனக்குன்னு ஒரு வீடு அப்படிங்கிறது நான் என்னைக்கு நான் அடைய முடியும்? வெளிநாட்டுக்கு போயாச்சு, ஆனா அங்க நிரந்தரமா ஒரு வேலை இல்லை. அதாவது ஏதோ நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு பிடி கிடைக்குமா? இப்படி எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் தான் ஒவ்வொரு புது வருஷமும் அணுகப்படுகிறது. அந்த மாதிரி இந்த 2026 தனுர் ராசியில் மூல நட்சத்திரம் பூரா. அடுத்தது ராகு. ராகு எப்படி? ராகுவும் 2 நட்சத்திரத்தில் தான் வருஷம் முழுவதும் இருக்க போகிறார். முதல்ல என்ன, சதபிஷா தன்னுடைய சொந்த நட்சத்திரம் 3ஆம் இடத்துல சதபிஷாவில் உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்தை குரு பார்க்கிறார். முதல் 5 மாதங்கள் குரு 7ஆம் இடத்துல இருந்து இதை பார்க்கிறார். அப்படின்னாக்கா எத்தனையோ வியாபாரங்கள்ல உற்பத்தி செய்வதற்கும் புதிதாக நிலைநாட்டுவதற்கும் வெளிநாடுகளுக்கு சென்று தன்னுடைய புகழை நிலைநாட்டுவதற்கும் மறைக்க முடியும். உங்களால வேஷம் போட தெரியாது. அதனால உறவுகள்ல சில சிக்கல்கள், அதையும் சரி செய்வார். அதனால இந்த சனியினுடைய ஆட்டத்தையும் அவர் ஒடுக்க போகிறார் அப்படிங்கிறதா உண்மை. அதனால உறவுகள்ல நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது பார்க்கும். பிறகு லாபம் எவ்வளவு கிடைக்கும், எனக்கு லாபம் உண்டா இல்லையா, சொத்துக்கள் உண்டா? நிறைய விஷயங்கள உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் உன்னதமான வருஷம், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா அப்படின்னாக்கா பகலாமுகி. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருஷபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான 2026ஆம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் பொழுதும் நம்முடைய மனசுல நமக்கே தெரியாம ஓரத்துல ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசைகள். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? பண பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? வேலைகள்ல நிரந்தர தன்மை கிடைக்குமா? புதிதாக வேலை கிடைக்குமா? மாப்பிள்ளை கிடைக்குமா? பொண்ணு கிடைக்குமா? எனக்குன்னு ஒரு வீடு அப்படிங்கிறது நான் என்னைக்கு நான் அடைய முடியும்? வெளிநாட்டுக்கு போயாச்சு, ஆனா அங்க நிரந்தரமா ஒரு வேலை இல்லை. அதாவது ஏதோ நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு பிடி கிடைக்குமா? இப்படி எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் தான் ஒவ்வொரு புது வருஷமும் அணுகப்படுகிறது. அந்த மாதிரி இந்த 2026 தனுர் ராசியில் மூல நட்சத்திரம் பூராட்ட உத்தராட்ட நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு அது பூர்த்தி செய்யும் எதிர்பார்ப்புகளை அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று எங்கெங்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்துல நம்மை நாம் புஷ் பண்ண வேண்டும், நாமே கொஞ்சம் ஊந்தி தள்ள வேண்டும், எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம குறைக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க இருக்கின்றோம். முதலில் எடுத்த உடனேயே சொல்லிவிடுகிறேன், இந்த 2026ஆம் ஆண்டு என்பது தனுர் ராசிக்காரர்களுக்கு தடாலடியாக பல்வேறு விதமான மாறுதல்களை முக்கியமாக பொருளாதார விஷயத்தில் கொண்டு வர இருக்கின்றது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டா மேக்சிமம் பாசிட்டிவாகத்தான் இருக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இந்த வருஷத்தினுடைய பலன்களை
2 விதத்துல நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதல்ல அந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு ஒரு ஜாதகம் போடுறோம். அது 12 மணி இல்லையா, அப்போ ஒரு ஜாதகம் போட்டோம்னா கன்னி லக்னம் தான் வரும். ராசி இந்த முறை ரிஷப ராசியாக அமைந்து கிருத்திகா நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த ராசி உங்களுக்கு 6ஆம் இடமாக வந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகிறார். 8க்குண்டானவன் 6ஆம் இடத்துல உச்சம் ஆகுவது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான தன்மையை குறிக்கிறது. விபரீத ராஜயோகம் கலந்தே இந்த வருஷமானது ஆரம்பிக்கிறது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி குரு புதனுடன் பரிவர்த்தனை ஆகி நேர்கோட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ராகு சேஃபஸ்ட் சைட்ல உட்கார்ந்து இருக்கிறார் 3ஆம் இடத்துல. கேத்து பாக்கியஸ்தானத்துல ரொம்ப அற்புதமா உட்கார்ந்து இருக்கிறார். சனி மட்டுமே 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வருஷம் பிறக்கிறது. அதனால அந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷ கிரகங்களுடைய நகர்வுகளையும் மனதில் கொண்டு மாதந்தோறும் நகரக்கூடிய அந்த கிரகங்களுடைய அந்த ஒரு தன்மையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வருஷத்தை நான் 4 பகுதிகளாக, அதாவது 4 செக்மெண்ட்டுகளாக பிரித்து பலன் சொல்ல இருக்கின்றேன். ரொம்ப சிம்பிள். முதல் 2 மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி முதல் செக்மெண்ட், அடுத்த 3 மாதங்கள் மார்ச்ல இருந்து மே வரைக்கும் 2வது செக்மெண்ட், அடுத்த 4 மாதங்கள் அதாவது உங்களுக்கு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 3வது செக்மெண்ட், அடுத்த 3 மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்பது 4வது செக்மெண்ட். இப்படிதான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். சனி நகர போறதில்லை, அதாவது வீடு மாறப்போவது இல்லை. ராகு கேத்துக்கள் கடைசியில டிசம்பர் 5 வரைக்கும் இதே வீட்டில் தான் இருக்க போகிறார்கள். கடைசியில் அந்த ஒரு 25 நாட்களுக்கு ராகு உங்களுடைய 2ஆம் இடமாகிய மகரத்திலும் கேத்து உங்களுடைய 8ஆம் இடமாகிய கடகத்திற்கும் வருகிறார்கள். மோரார்லெஸ் வருஷம் முழுவதும் இங்கேயே இருக்கிறார்கள். குரு மட்டும்தான் மாறுகிறார். அந்த மாற்றமும் எப்படி தெரியுமா? சனி 2 நட்சத்திரத்தில் தான், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார் முதல் 5 மாதங்கள். வருஷம் பிறந்த உடனே 20ஆம் தேதி அவர் ஜனவரி 20ஆம் தேதி அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக உத்திரட்டாதிக்கு வந்துடுறாரு. அங்கு ஒரு 5 மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறார். அங்கு ஒரு 5 மாதங்கள், பிறகு வக்கரம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே அங்கு ஒரு 2 மாதங்கள். அவ்வளவுதான். 2 நட்சத்திரங்கள் தான் வருஷம் முழுசும் சனி உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி என்ன பிரச்சனை பண்ண போறதோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று சொல்லிவிடுகிறேன். சனி இந்த முறை ஜூனுக்கு பிறகு தன்னுடைய வில்லத்தனத்தை காண்பிக்க முடியாது. அதுவும் நான் எப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது ராகு. ராகு எப்படி? ராகுவும் 2 நட்சத்திரத்தில் தான் வருஷம் முழுவதும் இருக்க போகிறார். முதல்ல என்ன, சதபிஷா தன்னுடைய சொந்த நட்சத்திரம் 3ஆம் இடத்துல சதபிஷாவில் உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்தை குரு பார்க்கிறார். முதல் 5 மாதங்கள் குரு 7ஆம் இடத்துல இருந்து இதை பார்க்கிறார். அப்படின்னாக்கா எத்தனையோ வியாபாரங்கள்ல உற்பத்தி செய்வதற்கும் புதிதாக நிலைநாட்டுவதற்கும் வெளிநாடுகளுக்கு சென்று தன்னுடைய புகழை நிலைநாட்டுவதற்கும் படைப்பாளிகளுக்கு இது பெரிய கிஃப்ட்ன்னு நான் சொல்றேன். ராகு 3ஆம் இடம் குரு பார்க்க இருக்கிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, இது ஒரு பெரிய கிஃப்ட். அதனால சதபிஷால ஒரு 6 மாதங்கள் இருக்கிறாரு. அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு 6 மாதங்கள். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 4 மாதம் கும்பத்துல தான் இருக்கார். கடைசி 2 மாதங்கள் அவர் மகரத்துல இருப்பார். அதாவது அவிட்ட நட்சத்திரத்திலே மகரத்தில் இருப்பார். அதுவுமே நன்மைக்கே. என்றால் அதிகார விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீர்கள். பிறகு கேத்து எப்படி? முதல் 4 மாதங்கள் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதன் பிறகு 7 மாதங்கள் சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பிறகு கடைசியில 1 மாதம் ஆயில்யத்துல கடகத்துல போய் அஷ்டமத்துல போய் உட்கார போறார். ரைட்டா? இவ்வளவுதான். குரு மட்டுமே உங்களுக்கு 3 வீடுகள் மாறுகிறார். எப்படி? முதல்ல 7ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கிறார். வக்கரம் பெற்று 2 மாதங்கள் இருக்கிறார், ஜனவரி பிப்ரவரி. பிறகு மார்ச்ல இருந்து வக்கர நிவர்த்தி ஆகி கிட்டத்தட்ட 2 ஜூன் வரைக்கும் மிதுனத்துல இருந்துட்டு 2 ஜூனுக்கு கடகத்துக்கு உச்சமாக போய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி போய் 8ஆம் இடத்துல மறையிறது, ஐயோ மறைஞ்சிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. தனுர் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு என்பது ஒரு அற்புதமான சுகமான வீடு. அந்த வீட்டுல உச்சமாக லக்னாதிபதி போய் அமரும் பொழுது சனியை அங்கிருந்து அவர் பார்ப்பார். சனியை அவர் பார்க்க, அந்த சனியை பார்ப்பதன் கூடவே அவர் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய எல்லா பினான்சியல் விஷயத்தையும் பிரச்சனைகளையும் தகர்த்து எரிந்து உங்களை நிலை நிற்க செய்வார்.
அப்ப குரு வந்து அந்த குருவனுடைய ஒரு அனுகிரகத்தினால, உங்களுடைய ராசி அதிபதியினுடைய அனுகிரகத்தினால இந்த வருஷமானது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பயக்கக்கூடியதாக மாற்றப் போகிறார் என்பதுல சந்தேகம் கிடையாது. சரி, இப்ப நம்ம பலன் பார்க்கிறது 5 தலைப்பு தான். அதுல முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய இமேஜ் என்கிட்டையும் எப்படி இருக்கும், சொசைட்டில எப்படி இருக்கும், நண்பர்கள் கிட்ட, குடும்பத்துல எப்படி இருக்கும், இது முதல் டாபிக். இரண்டாவது டாபிக் வந்து வேலை. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சமுதாயத்துல என்னுடைய ஜாப் ஆகட்டும், என்னுடைய தொழில் ஆகட்டும், என்னுடைய கிரியேட்டிவிட்டி ஆகட்டும், அதாவது படைப்புகள் ஆகட்டும், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம். இரண்டாவது டாபிக்காக அதை பார்க்குறோம். மூன்றாவது டாபிக் வந்து உறவுகள் பார்க்குறோம். தனுராசிக்காரர்களுக்கு இப்போ உறவுகள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தால் அவர் உங்களுடைய லக்னத்தை, அதாவது உங்களுடைய ராசியை பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடம் என்பது சுமூகமான உறவுகளில் வெற்றி அடைவதை குறிக்கும். 4ஆம் இடம் என்பது தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, தன்னுடைய தனித்தன்மையை குறிக்கும். தனித்தன்மைன்னா எனக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. லக்னம் தான் வந்து கேரக்டரை ஃபிக்ஸ் பண்றது, ஆனால் 4ஆம் இடம் தான் உள்ள கிடக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய உள்ள மனசுக்குள்ள அடி ஆழத்துல என்ன இருக்கிறது அப்படிங்கிறது 4ஆம் இடம் காண்பித்து கொடுத்து விடும். அங்க வந்து சனி இருக்கிறதுனால நம்மளால வந்து ஒரு சந்தோஷமா ஒருத்தர்கிட்ட பழகவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, என்றைக்கோ ஒரு நாள் அந்த நபர் நம்மை பற்றி கமெண்ட் அடித்திருப்பார், அது நம்முடைய காதுகளுக்கு இன்றைக்கு வரும். அதற்கப்புறம் அவர்கிட்ட வந்து சிரிக்க கூட நம்மளால முடியாது. வேஷம் போட தெரியாதவர்கள் தனுராசி என்பவர்கள். மறைக்க முடியும் உங்களால, வேஷம் போட தெரியாது. அதனால உறவுகள்ல சில சிக்கல்கள், அதையும் சரி செய்வார். அதனால இந்த சனியினுடைய ஆட்டத்தையும் அவர் ஒடுக்க போகிறார் அப்படிங்கிறதா உண்மை. அதனால உறவுகள்ல நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது பார்க்கும். பிறகு லாபம் எவ்வளவு கிடைக்கும், எனக்கு லாபம் உண்டா இல்லையா, சொத்துக்கள் உண்டா இல்லையா, பண வரவா அல்லது வேற ஏதாவது வரவா, இல்லை செலவா, லாஸா, பெனிஃபிட்டா, ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்க்க போகும். கடைசியில படிப்புகளை பத்தி பார்க்க போகும். ஏனென்றால் 3ஆம் இடத்துலையும் சரி 4ஆம் இடத்துலையும் சரி ராகுவும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறது ஒன்றும் நல்லதில்லை படிப்புக்கு. அதுல எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து அனைத்து இந்த ஆஸ்பெக்ட்ஸையும் வைத்து கொண்டுதான் இந்த பலன்களை சொல்லுகின்றோம். அதனால மேக்சிமம் கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். அப்பதான் சூக்ஷ்மமான விஷயங்கள்ல நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். இது வந்து சும்மா அப்படியே வருஷ பலன்கள் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவதற்காக இல்லை. உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்தோம் என்றால் இந்த வருஷத்துல உங்களுக்கு அது உபயோககரமாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கமே ஒழிய உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நோக்கம் இல்லை. சம்டைம்ஸ் கஷ்டமாக கூடத்தான் இருக்கும், இருந்தாலும் உண்மை உண்மை. நம்ம எதுக்காக வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்கா, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிறத மெயினா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பலனுக்குள்ள போடுவோம். முதல்ல நான் டாபிக், நான் எப்படி இருக்க போகிறேன், என்னுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய இமேஜ் எப்படி இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய இமேஜ் அப்படிங்கிறது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது கட்டமைக்கப்படுகிறது இந்த சமுதாயத்துல. நமக்கு தெரியாமலேயே நம்மை அவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இந்த இமேஜ் எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு சம்டைம்ஸ் புரியாம போயிடுது இல்லையா, அங்கதான் பிரச்சனை வருது. அந்த இடத்துல தனுராசிக்காரர்கள் சமயோஜித்தமானவர்கள். உங்களுக்கு உங்களுடைய இமேஜ் எப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனால் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் அந்த இமேஜை வந்து கட்டி காப்பாற்ற முடியாமல் போகும்போது ரொம்ப சங்கடமாகும். அந்த மாதிரி இந்த வருஷம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா, ஆக்சுவலி சொல்லப்போனா உள்ளுக்குள்ள காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வருத்தங்களும் ஏக்கங்களும் உங்களை வந்து உங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டியை வெளியில வந்து கொண்டு வரத்துக்கு விட மாட்டேங்கிறது. உங்களால ஒரு உத்வேகமாக, உங்களால ஒரு ஜோஷோட வந்து வேலை செய்ய முடியலங்கிறதா உண்மை. அதுதான் ஆரம்பம். இந்த குருவனுடைய அத்திச்சாரம் வந்து இருந்தது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அவர் சனியை வந்து பார்த்தார், கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இதுல எல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் விவகாரத்துல கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் வந்து இந்த இந்த ஆமை வந்து தன்னுடைய அவயவங்களை எல்லாம் சுருக்கிக்கிறது இல்லையா, ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த மாதிரி மறுபடியும் தனியாவே இருக்கலாமே, ஏன் வந்து கூட்டத்துக்கு போகணும், நான் வந்து இப்படியே இந்த அளவிலேயே இருந்துறேன், எனக்கு எதுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி, எவ்வளவுதான் வளர்ச்சின்னு வளர்ந்தாலும் என்ன ஆக போறோம் அப்படின்னு சுய வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிடும் மனசு. அதுதான் முதல்ல ஒரு 20 நாள் அப்படித்தான் இருக்கு. அதற்கு பிறகு சனி வந்து உத்திரட்டாதில் நுழைகிறார் இல்லையா, கொஞ்சம் வந்து ஒரு உணர்ச்சிகளுடைய கொந்தளிப்பு வரும்.
அது 5 மாதங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உணர்ச்சிகள் எந்த விஷயத்துல அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ் தான் மெயினா பார்க்குறேன். கமெண்ட்ஸ், அப்புறம் இழப்புகள். அது சொத்துக்களாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய அவர்களுடைய மரணமாக இருக்கலாம், தாயினுடைய உடல்நிலை கிடைக்கையாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கே 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கே ஹெல்த் ப்ராப்ளமும் இருந்திருக்கலாம், அல்லது பண பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதனால என்ன எடுத்து நம்ம நம்மளை ஒரு நார்மலா வைத்துக் கொள்ள முடியாத நிலை தான் தொடர்கிறது. முதல்ல ஒரு 2 மாசங்கள் இதுதான் கதை. அதுக்கப்புறமா அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அது உத்திரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு உத்வேகமா மாறும், ஒரு பழிவாங்கக்கூடிய உணர்ச்சியாக மாறும். இல்லைன்னா ஒரு ஒரு சுய வெறுப்பே வந்துடும். என்ன சுவாமிகளை எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா, அதுதான் சனி. சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறாரோ இல்லையோ, 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரா இல்லையா, அது குருவின் இடமாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம மேலேயே நமக்கு கோபமும் இறக்கம் வரும். அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேல கோபம் வரும். இந்த விஷயத்துலதான் முதல் செக்மெண்ட்ல இந்த வில்லங்கம் எல்லாம் இருக்கும். ஆனால் 2வது செக்மெண்ட்ல குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்ட உடனே இதெல்லாம் இருக்கு. மார்ச்சுக்கு அப்புறம் இது இருக்காது. மார்ச்சுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆகும், கொஞ்சம் ஒரு நிதானத்துக்கு வந்துருவோம். நம்மை நாமே ஒரு கண்ட்ரோலுக்கு திங்க் பண்ண ஆரம்பிப்போம். வாட் இஸ் டு பி டன். ஏனென்றால் 3ஆம் இடத்துல ராகு. 3ஆம் இடம் என்பது ஒரு பெரிய ஒரு இடம், முயற்சிக்கு உண்டான ஒரு பெரிய இடம். அது 3ஆம் இடத்துல அவ்வளவு புதையல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பல விஷயங்கள் காரகத்துவங்கள் இருக்கு. 3ஆம் இடம் என்பது என்ன தெரியுமா, முதல்ல முயற்சி, பெருமுயற்சி, வெற்றியுடன் கூடிய முயற்சி. அதற்கப்புறம் 3ஆம் இடம் என்பது ஆற்றலை குறிக்கிறது. அதாவது நீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் ஆற்றல் விருத்தியானம், அந்த மாதிரி ஆற்றலை குறிக்கிறது, எக்ஸ்பான்ஷனை குறிக்கிறது, படைப்பாற்றலை குறிக்கிறது. 3ஆம் இடம் என்பது கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்களை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது டிராவலை குறிக்கிறது, லாங் டேர்ம். அதுவும் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு ஊருக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷனை குறிக்கிறது. இந்த நேரத்துல இந்த சனியாகப்பட்டவர் இங்க உத்திரட்டாதியில போறது உங்களுடைய 2வது செக்மெண்ட்ல இருந்து, அதாவது உங்களுடைய மார்ச் மாதத்துல இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த சனி இருக்கார்ல, அர்த்தாஷ்டம சனியினுடைய அந்த ஒரு நெகட்டிவ் குறைஞ்சமா இருக்கும். நெகட்டிவ் எப்படி இருக்கும்னாக்கா, மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பாக இருக்கும். ஒரு கொந்தளிப்பா, தன்னை தானே ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை இருக்கும். தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் மனசு கொஞ்சம் ஒரு உத்வேகத்துடன் இருந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவாகப்பட்டவர் 8ஆம் இடத்திற்கு போய்விடுகிறார். அங்கிருந்து அவர் உங்களை பார்க்கிறார். அதனால 3வது செக்மெண்ட் ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயம் அத்தனையுமே நீங்கள் முற்றிலுமாக ஒழித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளாகட்டும், வெளியில பணம் நிற்கிறதாகட்டும், எல்லாமே சார்ட் அவுட் பண்ணும். ஆகையால் முதல் 5 மாதங்கள் வேற மாதிரி உங்களுடைய லைஃப், அடுத்த 7 மாதங்கள் வெற்றிகரமான லைஃப். அதுதான். ஆனால் அந்த முதல் 5 மாதங்களும் கூட பல விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுவீர்கள். அதனால இந்த வருஷம் உங்களுடைய சுய மதிப்பீடும் சுய கான்ஃபிடென்ட்டும் முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் முதல் 2 மாதங்கள் ஒரு தொய்வாக இருந்தாலும் அடுத்த 3 மாதங்கள் ஓரளவுக்கு நல்ல பலம் பெற்று அடுத்த 7 மாதங்கள் நல்லாவே பூஸ்டப் ஆகி எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். அப்படிங்கிறத மன ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். உடல் ஆரோக்கியம் என்ன? உடல் ஆரோக்கியத்துல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய வயிற்றை நீங்கள் கிளியர் பண்ணணும். உங்களுடைய வயிற்றுல பிரச்சனைகள் இருக்கிறது, அதை கிளியர் பண்ணணும். காலார நடக்கணும். ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாத்தாளம்னு சொல்றோம். பாத்தாளம்னு சொல்றோம். அப்புறம் நிம்மதியான தூக்கம்னு சொல்றோம். இந்த சனி இங்க இருந்தாருனாக்கா ரொம்ப நேரம் படுக்க வச்சிருவார். தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும். இல்லை ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார். தூங்குறதுனால டக்கு நான் ஒரு தெளிவாயிட்டேன், தூங்கிட்டே சோம்பலுடன் தூங்கி கொண்டே இருக்கக்கூடிய விஷயத்த கொடுப்பார். அதை மாற்ற வேண்டும். அதுலேயும் கூட குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஓவர் வெயிட் ஆகும், தேவையில்லாத வெயிட் ஆகும். அதனால சாப்பிடுற விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல நடை, வயிற்று பிரச்சனைகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் நரம்பு மண்டலங்களில் உள்ள பிரச்சனைகள், நரம்பு மண்டலங்கள்ல நர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சில பேருக்கு அவங்களுக்கு தெரியாமையே கையாடும். அதாவது ஆல்கஹாலிக்கு கையாடும், ரைட்டு, இவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாம ஆடும். இதுதான் சனியினுடைய ப்ராப்ளம். இதெல்லாம் சனி 4ஆம் இடத்துல உட்கார்ந்த பேலன்ஸை தடுமாற வைப்பார். இன்னும் கூட சொல்ல போனோம்னாக்கா, ராகு 3ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, காதுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதனால இதெல்லாம்
எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பயமுறுத்துறதுக்காக இல்லை, நம்ம தெளிவுடன் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். பெண்களுக்கு மந்த்லி விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் சிறு வயதினருக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோகா இஸ் த ஒன்லி ரெமெடி. ஏனென்றால் சனி 4ஆம் இடத்துல உட்கார்றார். அதாவது 5ஆம் இடம்தான் கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னாலும் 4ஆம் இடமும் அதற்கு உண்டான வேலையை செய்யும். அதனால அதை நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சொல்லிட்டோம்னாவே அந்தந்த விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறகு மெயினான ஒரு பிரச்சனை இருக்கிறது, சாப்பிடாமல் இருப்பது. தனுராசிக்காரர்கள் சாப்பிடாமையே இருந்து விடுவீர்கள். அது மட்டும் இருக்கக்கூடாது. அது இந்த வருஷம் முழுவதும் நல்லா சாப்பிடணும். ஏன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் வரக்கூடாது நமக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சரி, உங்களுடைய இமேஜ் அப்படின்னா, இமேஜ் ஆரம்பத்துல இருந்தே நல்லா தான் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ளதான் கொஞ்சம் உதறிட்டு இருந்தோமே ஒழிய ஆரம்பத்துல இருந்தே இமேஜ் இந்த வருஷம் கடைசியில நல்ல இமேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான சொசைட்டியில கடந்த வருஷமும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஆனால் நமக்குள்ளதான் நிறைய நம்ம அடி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆனோம். இந்த வருஷம் நல்லாவே உங்களோட பூஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வெளிநாடுகளுக்கெல்லாம் நிறைய போயிட்டு வர முடியும். குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாக்கா உங்களுடைய புகழ் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பரவப்போகிறது. அதனால உங்களுடைய பர்சனாலிட்டி வைஸ் யூ ஆர் கோயிங் டு பி பக்கா அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. அடுத்தது தொழிலுக்கு வந்துடுவோம். முதல்ல தொழில் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சுப்போம். வேலை, சொந்த தொழில். முதல்ல வேலைக்கு போறது, ஜாபுக்கு போறதே பத்தி முதல்ல பார்ப்போம். இருக்கக்கூடிய ஜாப்ல பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஜாபை விடவே வேண்டாம். அப்படி ஜாப் மாற வேண்டும்னாக்கா ஜூன் மாதத்துக்கு பிறகு மாறிக்கொள்ளுங்கள். வேலைக்கு போகின்றவர்கள் ஜூன் வரைக்கும் வேலையை விட வேண்டாம். வேலையை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வேலை இல்லாம சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால ஜூனுக்கு பிறகுதான் உங்களுடைய வேலையை நீங்கள் மாற்ற வேண்டும். வெளிநாடுகளுக்கு போகலாம்னா தாராளமாக வெளிநாடுகளுக்கு போகலாம். ஆனா வெளிநாட்டுல இருந்து எனக்கு வேலை இல்லை, நான் கொஞ்சம் இந்தியாவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் வேண்டவே வேண்டாம். அப்படியே அங்க கண்டினியூ பண்ணுங்க. இது தனியார் ஜாபுக்கு நான் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஜாபுக்கு சனி இருக்கிறதுனால உங்களுடைய ப்ரொமோஷன் கொஞ்சம் டிலே ஆகும். முதல்ல ஒரு முழுசா ஒரு 3 மாதங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். குரு வக்கரமாக இருக்கிறார். அது தன்னுடைய நட்சத்திரத்திலே வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். ஆனா நஷ்டம் கிடையாது. நீங்க அதில் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய ப்ரமோஷன் விஷயத்துல முன்னேற்றம் உண்டு. டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்க முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இடத்துல பிரச்சனைக்கு பயந்து நீங்கள் ஓடுகின்றீர்கள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தொடரும். நகர வேண்டாம். சனி 4ஆம் இடத்துல இருந்தால் ஓடக்கூடாது. முதல்ல நிற்க வேண்டும். உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்தை பார்த்துட்டு தான் இருக்கார். இந்த வருஷம் முழுவதும் அவர் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றார். ராகு கிட்ட இருந்தும் சனி கிட்ட இருந்தும் அவர் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறார். அப்படிங்கும்போது நகர வேண்டாம், இருங்க, போக வேண்டாம். அதுக்காக ப்ரமோஷன் வேண்டாம். இல்லை எனக்கு வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு, சொந்த பந்தங்களோட இருக்குன்னா அது ரைட். ஆனால் அதுவும் கூட வக்கரம் முடிந்த பிறகு மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்து கொள்ளலாம். சரி, இது இப்படி ஆயிடுச்சா, ஜாப்ல நிலையில்லாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது உங்களை பாதிக்காது. ஆனால் ஜாப் போயிடுச்சு, இழந்துட்டோம், என்ன பண்ணலாம்? ஏன்னா சனி அடுத்த ஜாப்ல உட்கார விட மாட்டார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓம் பம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் 1000 முறைகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக விஷயம் நடக்கும். அது ஒரு சிம்பிள் மந்திரம். பைரவர் மந்திரம் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அந்த பைரவர்கள்ல நிறைய வெரைட்டி இருக்கு. கால பைரவர் இருக்கிறார், ருரு பைரவர் இருக்கிறார், மகாமந்தான பைரவர், நிறைய பைரவர்கள் இருக்காங்க. ஸ்ரீ வித்யாவுக்கு போயிட்டா ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு பைரவர் இருக்கிறார்கள். வேதத்துல சொல்லப்பட்டது அஷ்ட பைரவருங்கிறது அது தனி. மொத்தம் 51 பைரவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அத்தனை பைரவர்களுக்கும் இந்த பம் பைரவாய நமக என்பது ஒரு இது காமன் மந்திரம். அதை சொல்லுங்க, உங்களுக்கு ஒர்க்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். சரி, எந்த ஃபீல்டில் நம்ம போகணும்? நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. நான் எந்த ஃபீல்டில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் தனுராசி என்பவர்கள் மகா நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் அத்தனை பேருமே ஒரு வெகுஜனங்கள், அதாவது நிறைய இப்போ மால் ஆகட்டும் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் அல்லது மக்களை டீல் பண்ற விஷயத்துக்கு போங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஒன்று. இதுவே பூர்வாஷாட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தெரியும்? அதாவது பூராட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு டிசைன் போறது, ஒரு படைப்புகளில் கான்சென்ட்ரேட் பண்றது.
ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய அட்ராக்ஷன் உண்டு. போராட்டம் அன்பர்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் உண்டு. எங்கு போனாலும் மனிதர்கள் அவர்கள்கிட்ட இருந்து வருவாங்க, அவர்களை நோக்கி வருவார்கள். ஆனால் இந்த முறை உங்களுடைய படைப்புகளிலும் உங்களுடைய காரியங்களிலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய, அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாகவோ அல்லது ஒரு டிசைன் மூலமாகவோ உங்களுடைய எழுத்தாற்றல் மூலியமாகவோ இந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த முறை வந்து பாசிட்டிவாக இருக்க போகிறது. இதுவே உத்தராட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகளை டார்கெட் செய்யுங்கள். உங்களுடைய பொறுப்புகளை வந்து கூட்டுங்க. அதாவது ஒரு டீம் லீடராக போங்க, அல்லது மேலே என்ன பொறுப்புகள் இருக்கோ ஹையர் ஹெண்ட் அப்படி போங்க. அதாவது உங்களுடைய பதவிகளை டார்கெட் பண்ணுங்க. இந்த வருஷம் ஜாப்ல இருந்தாலுமே அந்த ஒரு பதவி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தாண்டி 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 வளர்ச்சி ஆகிக்கொண்டே போய் கொண்டிருப்பீர்கள். அப்புறம் ஜாப் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் எல்லா சங்கடங்களும் தீர்ந்துடும், கவலையே பட வேண்டாம். வேலை வந்து ஜாப், நல்ல ஜாப் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கையை விட வேண்டாம். கவர்மெண்ட்ல வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணினால் கண்டிப்பாக சனி வந்து இந்த முறை உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை வழங்கியே தீர்வார், கவலைப்பட வேண்டாம். கல்வி ஸ்தாபனங்களில் வேலை செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் வளர்ச்சி உண்டு. தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் வந்து ஒரு அன்றாட வேலைகளுக்கு செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய படிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கு, அடிமட்டத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து உயர்த்துவதற்கு இந்த சனி என்பவர் நண்பராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. இதுவே வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய, முதல்ல இஸ்லாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் இருந்தது. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த சோதனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஜாப் என்பது உங்களுடைய மார்ச் வக்கரம் குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆன உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து யூகேல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ஸ் கிடைக்க போகிறது. கிழக்கு நாடுகளில் சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. சுவாமிஜி, இந்தியாவில் இருப்பவர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, தன்னுடைய ஊரில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய அமைப்புகளே உண்டு. சனி வந்து ஊர்ல இருந்து நகர விடமாட்டார், ஆனால் நகர்ந்தாதான் வந்து சம்பாதிக்கவும் முடியும். அதுதான் உண்மை. அது ஆனால் நடக்கும். அடுத்தது தொழில். சொந்த தொழில் வந்து அமைப்பதற்கு இந்த வருஷம் தான் ஏற்ற வருஷம். நீங்கள் சொந்தமாக பல வருஷங்கள் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிகளை, எனக்கும் ஒரு சொந்த தொழில் நான் அமைக்கணும்னா இந்த வருஷம் நல்ல வருஷம். எப்போ இருந்து அப்படின்னா, மே மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. மே மாதத்துலேருந்து சொந்த தொழில் தொடங்குவதற்கு இப்போ இருந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். மே மாதத்துலேருந்து ஆரம்பியுங்கள். குரு வந்து ரொம்ப அனுகிரகமாக, ஏன்னா குரு மற்றும் சனியினுடைய காம்பினேஷன் எப்பயுமே உங்களை முதலாளியாகும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபினான்சியலாக தடாலடியாக பண்ண போகிறார் அப்படிங்கிறது. அந்த தொழில் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல தொழில் அமைந்து அந்த தொழில் வந்து பிக்கப் ஆகும். 8ஆம் இடத்துல குரு போனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம். 8ஆம் இடம்னு சொன்னாலே அது 8ஆம் இடம்னா பயமாக இருக்கும் எல்லாருக்கும். 8ஆம் இடம்னா என்ன? தாங்க முடியாத துயரம், மறைமுகமான வியாதிகள் இருந்தாலும் அதிர்ஷ்டம். ஒருவருடைய பண நிலைமை வந்து திடீர்னு ஒரு ரைஸ் ஆகுது அப்படின்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். திடீர்னு ஆள் வந்து பெரிய ஆளாக மாறி விடுவது. அதுதான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வந்து 8க்குண்டானவன் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அதனால இந்த வருஷம் வந்து பண விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்க போகிறதுங்கிறது உறுதி. அது ஜூன் மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாகவே இந்த 2 விஷயத்திலையும், ஏன்னா அவர் வந்து அக்டோபர் 31 வந்து சிம்மத்துக்கு போயிறார், இருந்தாலும் அங்கிருந்து பார்ப்பார், லக்னத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படிங்கும்போது குரு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ஸ்திதியை உயர்த்துவார். அதுவும் சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு தான் இந்த சான்ஸ் ரொம்ப அதிகம். டக்குன்னு பிக்கப் ஆகுது. இப்போ நீங்கள் சம்பளத்தில் இருந்தீங்கன்னா சம்பள உயர்வுனால என்ன, அவர் 40,000 வந்து 45,000 அல்லது வந்து மேக்சிமம் 50,000 அப்படி தான் போகும். ஆனால் ஒரு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல உடனே ஹைக்காகும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, சூதாட்டங்களிலும் கேம்பிளிங்னு சொல்லலையே, அதிலும் சரி, கிரிப்டோவிலையும் சரி, பிறகு ஷேர் மார்க்கெட்லையும் சரி உங்களுக்கு உயர்வதற்கு நல்ல சான்சஸ் உண்டு. ஆனால் சனியினுடைய காரகத்துவத்தில் அல்ல, குருவனுடைய காரகம். சனியினுடைய காரகத்துவம் என்னென்ன எப்பவுமே லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். சனியினுடைய காரகத்துவம் தான் நம்ம ரொம்ப லிஸ்ட் போடுறோம். ஆயில் அண்ட் கேஸ், கல்குவாரி, பிளாஸ்டிக், பிறகு இரும்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், பிறகு அடிமட்டமான, அதாவது கார்பரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், கல்குவாரி, இது எல்லாமே வந்து சனியினுடைய அமைப்பு தான். இன்னும் கூட வந்து முடியினுடைய சிகையினுடைய வியாபாரம், இந்த மாதிரியான குப்பை வியாபாரம், இதெல்லாமே சனியினுடைய. அப்புறம் வேளாண் விஷயத்திலையும், அப்புறம் திரவங்கள்,
குடிக்க முடியாத திரவங்கள், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனால் குருவனுடைய விஷயத்துல, குருன்னா முதல்ல தங்கம் சார். தங்கம் தங்கம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். தங்கம் வாங்குறதும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதில் நல்ல ஹைப் கிடைக்கிறதும் இந்த மாதிரியான முதல்ல தங்கம் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய மிஷினரிஸை வச்சு இது பண்ணுறது. மூன்றாவது டேட்டாஸ், கம்ப்யூட்டர் டேட்டாஸ். எல்லாருமே கம்ப்யூட்டர் ஒன்று புதன் தான் நினைப்போம். புதனுக்கும் குருவுக்கும் இப்போ ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அதனால் டேட்டாஸில் வந்து டேட்டா அனாலிசிஸோ, அதை நம்ம சொல்ல 2G 3G இதெல்லாம் வந்து டேட்டாஸ் தான் ஆக்சுவலி. அதாவது ஒளிக்கற்றைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி டேட்டாஸு. பிறகு எலக்ட்ரிக் விஷயங்களில் நிறைய விஷயங்கள்ல, அதே மாதிரி ராகுனுடைய விஷயங்கள்ல ஏற்றுமதி இறக்குமதிகள், கம்யூனிகேஷன்ஸ், மீடியா, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் உன்னதமான வருஷம், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா அப்படின்னாக்கா பகலாமுகி. நீங்கள் உண்மையிலேயே வந்து பகலாமுகிங்கிறது தசமகா வித்யாவில் ஒரு அம்பாள். அந்த அம்பாள் ஹில்ரீம் அப்படிங்கிறது தான் அந்த அம்பாளினுடைய மந்திரம். அந்த ஒரு மந்திரமே போதும். அல்லது ஓம் சேர்த்துக்கலாம். ஓம் ஹில்ரீம். இன்னும் கூட சேர்த்துக்கணும்னா ஓம் ஸ்ரீம் ஹில்ரீம் ஸ்ரீம் நமஹா, அல்லது ஓம் ஸ்ரீம் ஹில்ரீம் பகலாமுக்கியை நமஹா. இதை சொல்லுங்க. வியாபாரத்தில் வந்து அதாவது ஒரு குயிக்காக ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு நல்ல அசுர வளர்ச்சியை கொடுப்பதற்கு இந்த அம்பாளுடைய அனுகிரகம் தேவை. அதாவது ஒரு பாய்ச்சல் வேணும். அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் பிடிச்சா கிடுன்னு அப்படியே ஃபயர் அப்படியே பற்றிட்டு போகிற மாதிரி போகணும். அப்படியே 10 வருஷத்துக்கு அப்படியே தேங்கி நிற்கக்கூடாது. அதனால் இந்த தனுராசி அன்பர்கள் என்னென்ன பிஸ்னஸில் வந்து நம்ம ஃபீல்டில் இறங்கலாம் அப்படின்னா, ஷேர் பண்ணுறதான் சனியினுடைய காரகத்துவம் வேண்டான்னு. ஆனால் சனியினுடைய காரகத்துவத்தில் வியாபாரம் பண்ணலாம். சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வியாபாரம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விதமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லாட்ஜ், டூரிஸ்ட் விஷயங்கள், அலங்கார பொருட்கள், இது அத்தனையுமே சுக்கிரனை சாரும். பிறகு வந்து ஹோட்டல்ஸு, ஃபுட் கோர்ட்டு இந்த மாதிரி வைக்கிறது, கூட்ஸு, அதாவது வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து அதுக்கு வண்டி வாகனங்கள் இது பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. பிறகு புதனுடைய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய படைப்புகள், நிறைய இன்வென்ஷன், புதிய புதிய கண்டுபிடிப்புகள். ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மெடிக்கல் உடைய துறையில், அது ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அல்லது மருந்து விநியோகக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அல்லது ஆப்ரேஷனுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, அத்தனையிலுமே எல்லா விதமான மிஷினரிஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், எல்லா விதமான ஈவன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மிஷினரிஸ் விஷயத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு லாபம் உண்டு. பிறகு சொந்த தொழில் வந்து தானியங்களை கொள்முதல் செய்வது, பருப்பு மண்டி வைத்திருப்பது, உப்பு வியாபாரம் பண்ணுவது, பிறகு வந்து நூல் வியாபாரம் பண்ணுவது, எல்லாத்துலேயுமே லாபம் உண்டு. இந்த முறை வியாபாரத்தில் வந்து குரு உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். கொஞ்சம் வெளி மாநிலங்களிலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்குண்டான விஷயங்களையும் பண்ண போகின்றார். ஆனால் லாஜிஸ்டிக் விஷயத்தில் பெரிய பெரிய வண்டிகள்லாம் வைத்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் நஷ்டங்களை, அதாவது வண்டிகள் பழுதாகுவது அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். பிறகு ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஜூன் மாதம் வரைக்கும், ஜூனுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய லெவல்லையே பண்ணலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் 2வது செக்மெண்ட்லேருந்து நல்ல குரு வக்கர நிவர்த்தி ஆனவுடன் உங்களுக்கு தேங்கி இருந்த அத்தனை விஷயங்களும், உங்களுடைய படைப்புகள் வந்து வெளியில் கிளம்பும். இந்த வருஷத்தில் வந்து படைப்புகளை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது நான் சொன்ன மாதிரி அப்படியே காற்றாக பரும். நீங்கள் இந்த வருஷம் வந்து கொண்டு வந்து விட வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். முதல் செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு புஷ் பண்ணுங்க. அந்த விஷயத்தில் உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாத்துலேயும் புஷ் பண்ணணும். அப்புறம் எதை குறைக்கணும் அப்படின்னா, எப்பவுமே பயப்படுறதை குறைக்கணும். தனுர் ராசிக்காரர்களுக்கு தவறாக நினைத்து விட வேண்டாம். கொஞ்சம் உள்ளுக்குள்ள எப்பயுமே ஒரு பயம் இருக்கு. எல்லாருக்குமே பயம் இருக்குமா? ஆனால் தனுர் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் சந்திரனுடைய இடம் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் இருக்கு. அதுவும் இப்போ 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, கொஞ்சம் அதிகமான பயம் இருக்கும். அதனால அந்த விஷயத்துல பயப்படாதீர்கள். ஏனென்றால் பயத்துக்கு காரணியாகிய சந்திரன் இந்த முறை ஆரம்பிக்கும் போது உச்சமாக வைத்து கொண்டிருக்கிறார். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. தனுராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் மற்றவர்களுக்கும் வழங்குவீர்கள்.
இன்னும் கூட இப்படியும் சொல்லலாம், தனுராசி அன்பர்கள் ஏணிப்படிகளாக அமைய போகிறீர்கள் அப்படிங்கிறது. ஏணிப்படிகளாக அமைந்து நான் அப்படியே போயிடுவேனாக்க நிறைய பேர் உங்களுடைய பெயரை வந்து எதிர்காலத்துல புகழாரம் சூட்ட போகிறார்கள்னு அர்த்தம். அந்த விஷயத்துல தொழில் அப்படிங்கிற விஷயத்துல இந்த வருஷம் உங்களுக்கு மணி மகுடம் போன்றது. அதனால கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக 2-3 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்று, தன்னுடைய வேலையாட்கள் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார்கள்னாக்கா அவர்களை வந்து வெளியேற்ற வேண்டாம். என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்க வைத்துக் கொள்ளணும். பிறகு நண்பர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சனி 4ஆம் இடத்துல இருந்தா கொஞ்சம் நம்ம நட்புகளில் பகைமை உண்டாகும். அது இருந்துடக்கூடாது. பிசினஸ் நட்புகள்ல நான் சொல்றேன், பகைமை வைத்துக் கொள்ளக்கூடாது. பிறகு 3வது, லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணுவதும் அப்படியே. அதனால ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலாமா வேண்டாம், தாராளமாக பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு அடிமட்ட ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருவோமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜூன் வரைக்கும் பொறுத்திருக்கலாம். பிறகு கதாசிரியர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், பிறகு இந்த நாடகத்துறையில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் நல்ல வருஷம். எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுவு ஜூன்ல இருந்து கிடைச்சிடும். அதனால தயக்கம் வேண்டாம், பயப்படாமல் நீங்கள் முன்னேற வேண்டியது. பிறகு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய வேலைகளில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், நான் ரெப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த தொழிலையும் கொஞ்சம் தீர்க்கமாக இன்ட்ரெஸ்டாக செய்யுங்கள். சோம்பலை விட்டு விளக்குங்கள். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது. பிறகு தொழில் ரீதியாக நம்ம சக்சஸ் ஆக வேண்டும் அப்படின்னா இந்த முறை நீங்கள் செல்ல வேண்டிய, அதாவது வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி பாலாஜி, வெங்கடேஸ்வரனுடைய துணை. அது என்ன, தனுராசிக்கும் வெங்கடேஸ்வரனுக்கு என்ன சம்பந்தம்? ஆரம்பிக்கும் போது அவர் புதனோட வந்து பரிவர்த்தனையாகி சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சுக்கரனும் புதனும் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதும், சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. ஆக்சுவலி அது சந்திரஸ்தலம் அப்படிங்கிற இன்னொரு அபிப்பிராயமும் உண்டு. நீங்க வந்து நடந்து மேல திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சொந்த தொழில் வந்து வைக்க வேண்டும் என்பவர்கள், அதுல வந்து நிறைய லாபம் பார்க்க வேண்டும் என்பவர்கள் அப்படி காலார, அதாவது அந்த படிக்கட்டுல ஏறி வெங்கடேஸ்வரனை தரிசனம் செய்து விட்டு வாங்க. தொழில் அதுக்கு பிறகு பாருங்க, அவரை பார்ட்னராக கூட ஏற்றுக்கொள்ளலாம். அப்படித்தானே நிறைய பேர் செய்கிறார்கள். அதனால அப்படி முயன்று பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும். சரி, அடுத்தது சொந்தங்கள். சொந்தங்கள்ல வந்து எந்த சொந்தங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? அம்மா, பிறகு சகோதர உறவு. இந்த 2 சொந்தங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. அப்பாவுடைய சொந்தம் நல்லபடியாக இருக்கும், அப்பாவுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக வரும். பிறகு மேரேஜுங்கிற சொந்தம், அதாவது கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்லாவே வந்து பிரச்சனைகள்லாம் நீங்கும். நமக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னாக்கா, வெளியிலையும் பிரச்சனைகள் இருந்தது, உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டே வந்துட்டோம். உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் தான் நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏனென்றால் சனி 4ஆம் இடத்துல வந்து லக்னத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா. அதனால திருமண உறவுகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், காதல் கைகூடும். பிறகு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப நாள குழந்தை இல்லைனாலும் இந்த முறை குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக உண்டு. அதுவும் வந்து 2வது பாதி ஜூனுக்கு பிறகு டிசம்பருக்குள்ள நல்ல ஒரு ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு. காதல் வந்து நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறவர்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். காதல் அதாவது பிரச்சனையா போயிடும் சம்டைம்ஸ் அந்த பிரச்சனைகள். ஏன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் பேச வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னாக்கா, இன்னும் கூட காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அனர்த்தமாக, ஒரு இம்மெச்சூர்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தவிர்க்கவும் முடியல, அதை வந்து வழிகாட்டுவதற்கும் யாரும் இல்லை, பேசுறதுக்கும் வீட்டில் வந்து தயங்குகிறார்கள். இப்போ சில பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் ஓப்பனாக பேசினாலும் கூட அதில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. பெண் குழந்தைகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து வீட்டில் வரன்னு பார்ப்பாங்க, பிரச்சனைன்னு பயந்துகிட்டே நிறைய விஷயங்கள். அதனால அதை வந்து பாசிட்டிவாக அணுகுங்கள். நட்பு இந்த முறை நல்ல தோள் கொடுக்கும். பிசினஸ்ல இருந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் குறையும். பிசினஸ் எதிரிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுடைய டேலண்ட்டை வந்து புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆனால் அவர்கள் அடித்த கமெண்ட் தான் நம்மளை பாதிக்கும். அதுல இருந்து வெளியில வாங்க. அவர்கள் எப்போ, அது வந்து என்ன தெரியுமா, எப்போ அந்த வாயிலிருந்து துப்பிட்டாங்க. அதுக்காக நம்ம இன்னும் போட்டுக்கிட்டு அதை போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அதற்கு பிறகு அவர்கள் மாறி இருக்கலாம். ஆனா நம்ம அந்த அந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டே ரணக்களம் ஆகிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய உடம்பையும் ரணமாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. வெளியில வாருங்கள். அப்புறம் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் இந்த வருஷம் வந்து எல்லாவற்றையுமே கிளியர் பண்ணிவிடலாம்.
அது எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் விஷயமாக இருந்தாலும் சரி. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஒரு பெரிய ஒரு நட்பு கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு நட்பு, அதாவது அரசியலையும் சரி, அனுபவத்திலும் சரி, அதாவது அணுகும் விதத்திலும் சரி, நட்புலையும் சரி, ஒரு பெரிய பர்சனாலிட்டியினுடைய நட்பானதும் உறவானதும் உங்களுக்கு கிடைக்கும். அது வாழ்க்கைக்கே பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. அதே போல பார்ட்னர்ஷிப் சேர்க்கலாமா? ஜூனுக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் சேர்த்து கொள்ளலாம், அதுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்துல தானே இருக்கிறார். அப்படின்னாக்கா இல்லை, பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்து வராது, கண்டிப்பாக ஒத்து வராது. ஏன்னா சனியை வந்து குரு பார்க்கும்போது அந்த சனி தன்னுடைய தீமையை குறைப்பார். அப்பதான் பார்ட்னர்ஷிப்க்கு நம்ம ரெடியாகும், நம்மளே ரெடியா இல்லை. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் பார்ட்னர்ஷிப் சேர்ப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சொத்துகள், வருமானம். இந்த வருஷம் எனக்கு சொத்து கிடைக்குமா, வருமானம் கிடைக்குமா? கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி எனக்கு கிடைக்கணும்? கடந்த வருஷத்தை விட 40% அதிகமாகும். என்ன சுவாமிஜி இவ்வளோ இதாக சொல்றேன் அப்படின்னாக்கா, குருவனுடைய அமைப்பு அப்படி. தனகாரகன் இல்லையே, அவர் 8ஆம் இடத்துல இருந்து அவர் தனஸ்தானத்தையும் பார்த்து அங்கிருந்து 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறது. இதெல்லாமே சனி வந்து ஆக்சுவலி 4ஆம் இடத்துல லாக் ஆயிட்டார் குருவனுடைய வீட்டில். அதனால போன வருஷத்தை விட 40% கண்டிப்பாக கிடைக்கும், எக்ஸஸாக கிடைக்கும். அப்போ போன வருஷம் எவ்வளோ கிடைச்சது அப்படின்னா, போன வருஷங்கிறது 50 to 55%. அப்படின்னா 90% கிடைக்குமா இந்த தடவைனாக்கா? 85% 95% வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் செய்கின்ற அத்தனை தொழில்களிலும் லாபம் உண்டு. சொத்துக்கள் கிடைக்குமான்னு கேட்டால், பூர்வஜர், அதாவது சொத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னா, அசையா சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் தாய் தந்தையருடைய வழி வரக்கூடிய மூதாதையர் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் சொத்துகளுக்கு அதிபதி ஆவியர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் நகைகளும் வந்து பெண்களுக்கு கூடத்தான் செய்ய போகிறது. அதனால இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட கொஞ்சம் செல்வந்தனாக நம்ம மாறப்போகின்றோம் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பேங்க் பேலன்ஸ் கூடும். இதே வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணீங்கன்னாக்கா அதனுடைய தொகையானது கண்டிப்பாக கூடும். கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சுவாமிகளே, ஆனால் நடக்கணுமே அப்படின்னாக்கா இதுதான் பயம். பயத்தை விட்டு வெளியில வாருங்கள். இதெல்லாம் வந்து மந்திர ஜாலத்துல அப்படியே நடக்கிறது இல்லை. உங்களுடைய முயற்சியினுடைய துணை கொண்டு நம்ம எப்போ வந்து முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தெரியும். இப்போ வந்து லாபகரமான வருஷமாக இருக்கிறது. முயற்சியை அதிகமாக்குங்கள், கண்டிப்பாக அடைவீர்கள். கடைசியில படிப்புகள், யூஜி பிஜி சோம்பலை விட்டு விலக வேண்டும். யூஜி பிஜிக்கு வந்து மெடிக்கல் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெடிக்கல் சயின்ஸ் நான் படிக்கலாமா அப்படின்னு ரொம்ப பயம் இருக்கும். நீங்கள் வந்து டாக்டர்ஸுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை பார்த்துருங்க உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுடைய தசாபுக்தி எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து அங்கே சரியாக இருக்கணும். இல்லைன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை விடமாட்டார். அரசியல் பிரவேசமா தாராளமாக பண்ணலாம். அரசியல் பாலிடிக்ஸ் நீ படிக்கணுமா தாராளமாக பண்ணலாம். நான் வந்து சிஏக்கு படிக்கணுமா தாராளமாக படிக்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்காக படிக்கணுமா தாராளமாக படிக்கலாம். ஆனால் பிஜி வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னாக்கா அதில் இருங்க, குழம்பாதீர்கள். கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்கிறது, கொஞ்சம் ஜாக்கிரதை. அதுவும் வெளியூர் வெளி மாநிலங்களில் வந்து படித்தோம்னாக்கா கொஞ்சம் ஹோம் சிக் இருக்கும், வீட்டுக்கு ஓடி போயிடணும்னு தோணும். நோ. இதே ஹையர் செகண்டரி இந்த +2 முடிச்சு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தனுராசி அன்பர்கள் மாணவர்கள், அதாவது சப்ஜெக்ட் 10th முடிச்சு அடுத்து நான் என்ன எடுக்க போகிறேன்னு அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி ஹனுமனுடைய உபாசனை பண்ணி செலக்ட் பண்ணுங்க. அதுலேயும் கூட உத்திராட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஒரு ஜோதிடரை பார்ப்பது நன்று. ஏனென்றால் குழப்பிடுவார், தன்னுடைய நட்சத்திரத்திலே உட்கார்றாரு இல்லையா. ஏன் அப்படின்னா அவருடைய சனியினுடைய இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பாலிடிக்ஸ் படிக்கலாம், பிறகு கம்ப்யூட்டர் தாராளமாக படிக்கலாம். வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து வேலை செய்து கொண்டே படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம். பணமே இல்லையா எப்படியா வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாமா? கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பீர்கள். சனி வந்து உழைப்பாளியும் கூட, கண்டிப்பாக உழைச்சி வேலை செய்துக்கிட்டு உங்களை படிக்க வச்சிருவார். ஆனால் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். மாணவர்களில் உழைப்பை நம்பக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் சிகரத்தை அடைவார்கள். சனி வந்து உழைப்புக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறவர். ஜூனுக்கு அப்புறம் அவர் நல்லவராயிட்டார். ஆனால் ஜூன் வரைக்கும் போட்டு குழப்பிடுவார். அதுதான் விஷயம். சோம்பல், குழப்பம், இது மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கு. பிஹெச்டி பண்ணணும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா படிப்புகளை எத்தனையோ வெரைட்டி இருக்கு. அதனால தான் நான் இப்போ வெரைட்டியை குறைச்சிட்டேன். ஊருப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, ஊருப்பட்ட படிப்புகள் இருக்கு. அது அத்தனை படிப்பு, அதாவது ஜேர்னலிசம் சொல்லலையா, அதுலேயே நிறைய பேர் இருக்கு.
வெரைட்டி இருக்கு. டாக்டர்ஸுக்கு அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டாக்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, கேஸ்ட்ரோ இருக்கிறார்கள், ஆப்தர்மாலஜிஸ்ட் இருக்கிறார்கள், ஆர்த்தோ இருக்கிறார்கள். பிறகு கண்ணில் அதாவது ஆப்தர்மாலஜிஸ்ட்லயே ரெட்டினாலஜிஸ்ட்ன்னு இருக்கிறது, அது இல்லாம நியூரோ இருக்கிறது, எத்தனை இருக்கிறது. அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி, எல்லாமே. மெடிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் சிரமம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது கொஞ்சம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்க. பிறகு பதவி ஓரியன்ட், நாட்டுக்காக நான் படிக்க போறேன்னா இந்த வருஷம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அது என்ன சுவாமிஜி அல்வா சாப்பிட்றேன்? ஏதோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஈஸியா அல்வா திருநெல்வேலி அப்படியே வச்சா உள்ள அப்படியே கரைஞ்சி போயிடுது இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இடமும் கிடைக்கும். அதாவது உங்களுடைய உடல் உழைப்பை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீர்கள். பாலிடிக்ஸும் நல்ல ஒரு சாய்ஸ், பாலிடிக்ஸ் வர்றது. பிறகு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால நிறைய இருக்கிறது, நிறைய படிப்புகள் இருக்கு. இப்போ ஏஐயும் வந்துடுச்சு. ஏஐக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் அது. அதனால ஓரளவுக்கு கவர் பண்ணி எல்லாமே சொல்லியிருக்கின்றோம். ஆக தனுர் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட மேலும் புது பொலிவுடன், செல்வங்களுடன், சீரும் சிறப்புமாக வாழ இருக்கிறீர்கள் என்பதை சொல்லி அமைகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ a very very happy new year. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.